அரிசி உப்புமா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சிவன் கிச்சனில் அரிசி உப்புமா செய்ய போகிறோம். நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இது வேஸ்ட் பண்ண மனசு வராது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் இது எனக்கு மட்டும் செய்கிறேன். மீதியெல்லாம் தோசை சாப்பிடுவாங்க, அதனால நான் செய்கிறதில்ல. இப்போது இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ஒரு 100 மில்லி அளவு தான். இது நான் அரிசியை கழுவி காய போட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது மட்டும் செஞ்சு பாருங்கள். இதை வறுத்து கொட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு. நீங்கள் எத்தனை பேர் தேவையோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு உப்புமா தேவையோ அதுக்கு மாரி நம்ம செஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கல் உப்பு நான் போடுறேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுட்டோம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது சிம்பிள் மெத்தடு இங்கே பாருங்கள். இப்போது இந்த வதக்கி வச்சுருக்கிற அரிசியையும் அரிசி நெய்யும் நம்ம இந்த மாதிரி கொட்டிடலாம். இதில் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நான் கம்மியான அளவு செய்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன். நிறைய பேருக்கு செஞ்சாலும் நம்ம செய்யலாம். இப்போது 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இதால் நான் 3/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 400 அளவு தண்ணி ஊற்றுறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதனால் நான் 400 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம சுடு தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துச்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் தான் நான் ஹை ஸ்பீடில் வச்சுருந்தேன். இப்போது நம்ம சிம்மில் வச்சிடலாம். தேங்காய் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த பதத்தில் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நிறுத்திடலாம். அப்புறம் டேஸ்டியான சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அத்தனை பேருக்கும் நன்றி. என் வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.